எந்த ஒரு செகண்ட் கூட நீங்க வந்து விளையாட்டை எடுத்துக்காதீங்க. It's all going to be serious because each and every single point counts. அண்ட் நீங்க எதிர்பார்க்காத மாதிரி தான் கேம்ஸ் இருக்க போகுது. ஸோ எதையுமே ரொம்ப லைட்டரா எடுத்துக்காதீங்க. ஃபேஸ் வேல்யூல எதுவுமே எடுத்துக்காதீங்க. பிகாஸ் அது எது வேணாலும் யார் வேணாலும் எப்படி வேணாலும் புரட்டி போடுன்றது சொல்லியிருக்காரு. ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஓகேவா? ஓகே. கொஞ்சம் ஒரு 10 minutes கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எல்லாம் நம்ம அதெல்லாம் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம ஆட போறது தான் ரியல் கேம், சீரியஸ் கேம். நான் படிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீட்டில் இருக்கும் டாப் 10 போட்டியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஃபைனல் ஸ்டேஜ் போகணுன்ற கனவு இருக்கு. உங்க ஒவ்வொருத்தரையும் அதுக்கு தகுதிப்படுத்திக்க நீங்க போடுற உழைப்பும் அதிகம். ஆனா இந்த வாரம் உங்க உழைப்புக்கு கிடைக்க போறது உங்க கனவுக்கான கடவுச்சீட்டு. இந்த வாரம் உங்களுடைய வலிமை, திறமை, பொறுமை எல்லாத்தையும் சோதிக்க போகுது. இது டிக்கெட் டு ஃபினாலே. நிறைய சொந்தங்களை இங்க சம்பாதிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க எல்லாரும் ஒரே போர்க்களத்துல நிக்கிறீங்க. இங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொந்தம் கொண்டாடுற நேரம் இல்ல. இது உங்களுக்கான இடம். உங்களுக்கான விளையாட்டை விளையாட பாருங்க. டிக்கெட் டு ஃபினாலேவின் முதல் டாஸ்க் பிளைண்ட் ஃபோல்ட் ரேஸ். கார்டன் ஏரியாவில் ஒரு வால் வைக்கப்பட்டிருக்கு. அனைவரின் போட்டோவும் அந்த வாலில் பொருத்தப்பட்டுள்ளது. அனைவரும் பிளைண்ட் ஃபோல்ட் செய்யப்பட்டு கையில் பெயிண்டை தடவி ஸ்டார்டிங் பாயிண்டில் நிற்க வேண்டும். ஓகேவா? அதுக்கப்புறமா யார் யார் என்னன்றத பாஸ் சொல்லுவார். பட் அடுத்த பேட்சா இருக்கும், அதை நான் சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? கார்டன் ஏரியாவில் ஒரு வால் வைக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரோட போட்டோ அந்த வால்ல பொருத்தப்பட்டிருக்கும். எல்லாருக்கும் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி கையில பெயிண்ட் தடவி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நிக்கணும். ஓகேவா? பசர் அடித்ததும் யார் முதலில் சென்று அவர்களின் போட்டோவில் கையை வைக்கிறார்களோ அவரே வெற்றியாளர். அவங்களுக்கு 2 points. ஆனா உங்க போட்டோவை விட்டுட்டு வேற யாரோட போட்டோவில் நீங்க கையை வச்சிட்டீங்கனாலோ, வேற யாரோட போட்டோவில் நீங்க கை வச்சிட்டீங்கனாலோ அந்த நபருக்கு தான் 2 points. இந்த டாஸ்க 2 பாகமா விளையாடணும். முதல் பாகத்தில் 5 நபர்கள், இரண்டாம் பாகத்தில் மற்ற 5 நபர்கள் விளையாடணும். முதல் பாகத்தில் ஒரு வெற்றியாளர், இரண்டாம் பாகத்தில் ஒரு வெற்றியாளர். முதல் பாகத்தில் விளையாட போகும் நபர்களை மேற்பார்வையிட்டு வெற்றியாளர்கள் யார் என்று அறிவிக்க போறது மற்ற 5 போட்டியாளர்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த 5 பேரை மேற்பார்வை செய்ய போறது மீதி இருக்க 5 பேர். ஓகே. அதே போல இரண்டாம் பாகத்தில் விளையாட போகும் போட்டியாளர்களை மேற்பார்வையிட்டு வெற்றியாளர்களை அறிவிக்க போறது முதல் பாகத்தில் விளையாடியவர்கள். ஃபர்ஸ்ட் 5 ஒரு பேட்ச், செகண்ட் 5 ஒரு பேட்ச். எஸ், மொத்தம் 2 வெற்றியாளர்கள். டிக்கெட் டு ஃபினாலே ஸ்கோர் போர்டில் முதலில் தங்கள் இடத்தை எந்த 2 பேர் பிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? பிளைண்ட் ஃபோல்ட் செய்யப்படும் முன், இல்ல புரிஞ்சுது இல்ல, ஃபர்ஸ்ட் யார் போய் வைக்கிறாங்கன்றதும் கவுண்டிங்ல இருக்கு, அவங்க போட்டோல வைக்கிறதும் கவுண்டிங்ல இருக்கு. தப்பி வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 2 பாயிண்ட் யார் போட்டோ அவங்களுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ ஸ்பீடாகவும் போகணும், தொடவும் செய்யணும், சரியாகவும் தொடணும். புரிஞ்சிச்சு இல்ல? அது மேற்பார்வை வைப்பது மீதி இருக்க 5 பேர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க பாஸ் கூட கேட்கலாம். இது பேசிக்கா புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்? அவ்வளவுதான். பிளைண்ட் ஃபோல்ட் செய்யப்படும் முன் போட்டியாளர்களுக்கு அவர்களின் போட்டோவை பார்க்க ஒரு சான்ஸ் கொடுக்கப்படும். போட்டோவை பார்த்து முடித்த பிறகு மற்ற 5 நபர்கள் ஒவ்வொருவரையும் பிளைண்ட் ஃபோல்ட் செய்து அவர்களை 5 முறை சுழற்றிவிட வேண்டும். ஓகேவா? பசர் அடித்ததும் வாளை நோக்கி செல்லலாம். இப்ப 5 முறைன்னு சொல்லியிருக்குல்ல, அந்த 5 முறை சுத்திட்டு, அந்த 5 முறை எதுக்குன்னா ஒரு டிசி கிரியேட் பண்றது தான் நினைக்கிறேன். ஸோ 5 முறை 1 2 5 முறை சுத்திட்டு அங்க வால் டுவர்ட்ஸ் தான் நிக்க வைக்கணும். அதே சொல்லிட்டாரு. சரிங்களா? நீங்க இப்படிலாம் திருப்பி விட்டீங்கன்னா இப்படி போயிடுவாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்குதான் 5 பேரை வச்சிருக்காங்க. ஸோ எங்கேயோ நிற்க இடத்துல சுத்திட்டு பேசிங்க. இதுல அந்த 5 முறை சுத்துறாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி டிசி ஆயிடும். புரிஞ்சதுல? புரிஞ்சுது. பெயிண்டை அப்ளை செய்த பிறகு பசர் அடித்ததும் கைகளை முன்னாடி நீட்டியபடிதான் செல்ல வேண்டும். ஓகே?
நினைவில் இருக்கட்டும், நீங்க மற்ற போட்டியாளரின் போட்டோல கையை வச்சிட்டா அந்த நபருக்கு தான் பாயிண்ட்ஸ் போகும். கவனமா விளையாடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பயங்கரமான த்ரில்லர் படத்தை சீட்டோட நுனியில நகத்தை கடிச்சிட்டு ஹார்ட் பீட் திக் திக் திக்னு அடிச்சுக்கிட்டு அடுத்து என்ன நடக்கும் ஆர்வமா பாக்குற மாதிரி இந்த வாரம் முழுக்க உங்க கேமை உங்களோட சார்ந்தவங்க மக்களும் எதிர்பார்ப்போட பார்ப்பாங்க. விட்டுறாதீங்க. ஆல் தி பெஸ்ட். அருண், ஜாக்லின், மஞ்சரி, முத்துகுமரன், பவித்ரா, ராணவ், ரயான், சௌந்தர்யா அண்ட் விஷால். என் பேர் அதுல இருக்குன்ற நானே படிக்கல. அந்த பிரிக்கிறது நம்மளே பிரிச்சுக்கணுமா? இல்ல, பாஸ் சொல்லுவார். பாஸ் இப்ப சொல்லுவாரு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் வந்து உட்கார போறேன். பாஸ் உட்காந்துலாமா? ஏதாவது டவுட் இருக்கா இங்க இதுல படிச்ச வரைக்கும்? தெளிவா கேட்டு யார் ஃபர்ஸ்ட் போய் தொடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் இதுல வந்துட்டு பாயிண்டா? ஆமா ஆமா, ரெண்டு பேருக்கு தான் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கேளுங்க. 5 பேர் இருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிடுவாங்க, ரெண்டாவது பெயிண்ட்ல டிப் பண்ணி கை எடுத்துருவாங்க, மூணாவது சுத்தி விடுவாங்க, நாலாவது பஸர் அடிக்கும். பஸர் அடிச்ச உடனே கிருன்னு போகணும். ஓகேவா? அப்படியே போயிட்டு உங்க போட்டோ எதுவோ அங்கதான் நீங்க போறீங்க. நேரா போயிட்டு யார் ஃபர்ஸ்ட் அதுல கை வைக்கிறீங்களோ அதான் கவுண்ட். நீங்க பக்கத்துல பக்கத்துல ஃபர்ஸ்ட் கை வச்சிட்டீங்கன்னா பக்கத்து ஆளுக்கு தான் பாயிண்ட். சரி, ரெண்டாவது ஆளு தப்பா கை வச்சா அவங்களுக்கு பாயிண்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆள் மட்டும் தான் கணக்கு. அதெல்லாம் பாஸ் சொல்லிடுவாரு. ஓகேவா? அந்த 5 பேர்ல ஃபர்ஸ்ட் யாருன்றதா கணக்கு வரும். ஒரே 5 பேர்ல பாயிண்ட்ஸான்னு தெரியல. இல்ல அது இல்ல. ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒருத்தர் அவர் போட்டோல வச்சா அவருக்கு, வேற யாராவது போட்டோல வச்சா வேற யாருக்காவது. முதல்ல போய் தொடுறவர், முதல்ல தொடுறவர் தான். முதல் தொடுறவங்க எங்க தொடுறாங்கன்றதா கணக்கு. ஃபர்ஸ்ட் வரவர் தான். பாயிண்ட்ஸ் தான். ஒரே ஒரு லாஸ்ட் டவுட்னா, உனக்கு வாங்க போறியா இல்ல தப்பா தொட்டு இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்க போறியா? லாஸ்டா ஒரு டவுட். 5 பேர் இருப்போம், 5 பேரும் ஒன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்ணு கட்டி இருக்கோம், 5 தடவை சுத்தி இருப்போம். சப்போஸ் பக்கத்துல இருக்கவங்க நம்மள இடிச்சு நம்ம அது நம்ம தான் பாத்துக்கலாம். ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, பின்னாடி இருக்கிற 5 பேரு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே திருப்பி அதுல நிப்பாட்டிக்கலாம். சரியா நிப்பாட்டி. இல்ல கொஞ்சம் இப்படி அப்படி மாத்திட்டா மொத்த இதுவும் மாறுறதுக்கான சான்ஸ். சரி. இப்போ லாஸ்ட் ஒரு டவுட். இப்போ ஃபர்ஸ்ட் போறவர் தப்பா தொட்டாரு, ரெண்டாவதா போய் தொடுறவர் கரெக்டா அவரோட போட்டோ கிடையாது. முதல் ஆள் மட்டும்தான். முதல் ஆள் யார்? நல்லா பாத்துக்கோங்க. நீங்க அந்த 5 பேரை வந்து நீங்க நிக்க வைக்கிறது வந்து ஸ்ட்ரைட்டா தான் நிக்க வைக்கணும். ஏன்னா அது எல்லாருமே பாத்துட்டு இருக்க போறாங்க. நீங்க ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆகி மாத்தி வச்சீங்கன்னா கூட எல்லாரும் பாத்துருவாங்க. எல்லாருமே எல்லாரையும் சுத்த போறோம். அதனால எல்லாரும் வேகமா போய் தொடறது மேட்டர் இல்ல, சரியா தொடறது. சரியாகவும் தொடரும். இப்ப ரெண்டாவதா அவர் பொறுமையா ப்ராப்பரா லைன்ல போயிட்டு இருக்காரு. அவரது தொட கரெக்டா இருந்தாலும் முன்னாடி வேகமா போய் தப்பா தொட்டான்னா யாருக்குமே பாயிண்ட் இல்ல. முதல் தொடுகை தான் பாயிண்ட். அது யாருடைய முகத்துல போடுறது, மேற்பார்வை எடுத்து அந்த மீதி இருக்க 5 பேர் தான். அதையும் கரெக்டா பேலன்ஸ் பண்ணி பாத்து ஓகே. முடிஞ்சா ஒரு 2 பேர் அங்க போய் ஃப்ரண்ட்ல போய் நின்னு கரெக்டா தொடுறாங்களான்னு பாத்துக்கோங்க, யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொல்லி. ஏன்னா பின்னாடி இருந்து பார்த்தா தெரியாது, அதுவும் பாத்துக்கோங்க, பேலன்ஸ் பண்ணிக்கலாம். எனிவேஸ், ஓவர் டு யூ பாஸ். பாஸ் நான் தான் தொட்டுட்டேனே, ஆனா அது ஏன் போட்டோ வச்சே. எல்லாமே படிக்கிறேன். ஜாக்கெட், ஷூ, பேண்ட், சீட்டு இது வேணுமா வாங்கி வீசுறானோ. அந்த 5 பேரை நம்மளே பிரிச்சுக்கணுமா? பாஸ் சொல்லுவாரு. பாஸ் will decide that. பாஸ் முதல் டாஸ்க் எப்படியா எதுக்கு குளிர்ச்சுனா? முதல் போட்டியில் முதல் 5 நபர்கள் அருண், தீபக், ஜாக்லின், முத்து, மஞ்சரி. ஓ மை காட். கிளாப் தட்டுங்களா உங்களுக்கு? டேய் சாக்ரேனா பண்ணி. சூப்பர் गाइस. ஆல் தி பெஸ்ட். ராக். அடுத்த 5 போங்கப்பா. போங்க, பேலன்ஸ் 5. சார் கம்ப்ளைண்ட்